அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஏரியால ப்ராபபிலிட்டில 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. ஃபார் த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் வித் a joint distribution as shown in the following diagram. Determine the following. ஸோ 1 2 3 அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இது அனாலிசிஸ்ல கேட்ட ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ டைரக்டா டேபிள் ஃபார்மேட்ல கொடுக்காம வேற மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? எக்ஸோட எக்ஸ் ஆக்சிஸ் இது யூஸ்வலா இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் மட்டும் கிளியரா எக்ஸாம்லயே கொடுக்கல. நான் இந்த பாயிண்ட் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த நியர்பை இருக்கிறதுனால மேபி இந்த பாயிண்ட் தான் இருக்குன்ற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் என்ன சார்னா எக்ஸோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 3 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி ஒய்யோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ் 3 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ்ல ஒரு டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும். யூஸ்வலா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கும், ஒய் பார்த்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கும். ஸோ எக்ஸோட மினிமம் வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. 0 1 2 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 0ல ஆரம்பிக்குது, தென் 1 இருக்கு, தென் 2 இருக்கு, தென் 3. சிமிலர்லி ஒய்க்கான வேல்யூ 0 1 2 அண்ட் 3 இருக்கு. சரிங்களா? ஸோ பாயிண்ட் பாருங்க சார், என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஸோ 1 1 கோயின்சிடபிள் பிளேஸ் 0.1. ஸோ 1 1 கோயின்சிடபிள் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 0.1 கொடுத்துருக்கும். இப்போ 1 1 வரக்கூடிய இடத்துல 0.1 வரும். ஓகேங்களா? தென் 1 2 எக்ஸ்ல 2, இது எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா சார்? எக்ஸ்ல 2 ஒய்ல 1 அதுக்கு 0.1, எக்ஸ்ல 2 ஒய்ல 1 அதுக்கும் 0.1 தான். அடுத்த வேல்யூ பாருங்க சார். எக்ஸ்ல 3 ஒய்ல 0, எக்ஸ்ல 3 ஒய்ல 0 அதுக்கான வேல்யூ என்னன்னு பாருங்க சார். 0.2. ஸோ தென் இங்க வாங்க சார். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா சார்? எக்ஸ்ல 1 ஒய்ல 2. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல 1 ஒய்ல 2. அப்போ எக்ஸ்ல 1 ஒய்ல 2 அதுக்கான பாயிண்ட் 0.1 தான். தென் இந்த பாயிண்ட் பாருங்க சார். எக்ஸ்லயும் 2 ஒய்லயும் 2. ஸோ அதுக்கான வேல்யூ 0.1. தென் லாஸ்ட் வேல்யூ பாருங்க சார். எக்ஸ்லயும் 3 ஒய்லயும் 3. எக்ஸும் 3 ஒய்க்கு 3க்கான வேல்யூ 0.4. ஓகேங்களா? பேலன்ஸ் எல்லா வேல்யூ 0 சார். பேலன்ஸ் வேல்யூ எல்லாமே என்ன சார்? சிம்பிளி நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிட்டோமான்னு பார்த்துங்க. ஸோ பேலன்ஸ் எல்லா பாயிண்ட்டுமே சிம்பிளி 0. ஓகேங்களா? ஸோ தென் இது என்ன சார்? இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இது ஒய்க்கான வேல்யூ இல்லை சார். அப்போ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பி ஆஃப் ஒய். அப்போ இது ஆட் பண்ணால் என்ன சார் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்ல 0.2ன்னு கிடைக்கும். அதாவது 0.2ன்றது என்ன சார் வேல்யூ? P of y equals to 0. y equal to 0க்கான வேல்யூ 0.2. அடுத்த வேல்யூ P of y equals to 1. அதுக்கான வேல்யூ 0.1 0.1 ஆட் பண்ணீங்கன்னா 0.2. தென் P of y equals to 2. இந்த ரோ ஃபுல் ஆட் பண்ணாலும் 0.2. தென் ஃபைனலி y equals to 3. இதை ஆட் பண்ணீங்கன்னா 0.4 கிடைக்கும். சப்போஸ் இது ஃபுல்லா டோட்டல் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0.246 அகைன் 4. அப்போ 1.0 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எக்ஸ். மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் சார். இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதனோட ஃபுல் வேல்யூ 0 தான். ஃபுல் வேல்யூ 0. தென் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அதனோட வேல்யூ 0.2. தென் P of x equals to 2. அதனோட வேல்யூ 0.2. தென் P of x equals to 3. அதனோட வேல்யூ 0.6. ஸோ நீங்கள் ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் டோட்டல் வேல்யூ கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். ஸோ சம்மேஷன் PI வேல்யூ கண்டிப்பாக 1.0. ஏன்னா எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் 1. ஓகேங்களா? ஃபைன். இதுக்கப்புறம் என்ன ஃபைன் பண்ணணும்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? எக்ஸ் லெஸ் தேன் 2 ஒய் லெஸ் தேன் 3. அதாவது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 கமா ஒய் லெஸ் தேன் 3. ஸோ எக்ஸ் ஒய் 2வை தாண்டக்கூடாது, ஒய் 3யை தாண்டக்கூடாது.
அப்போ இங்கே பாருங்கள் சார் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 தாண்டக்கூடாது. அப்போ இதை தாண்டலை. எக்ஸ் லெஸ் தேன் 2, 2வை தாண்டக்கூடாது. அப்போ 2வே வரக்கூடாது, நமக்கு லெஸ் தேன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ இது தாண்டக்கூடாது இல்லைங்களா? எக்ஸோட வேல்யூ இந்த டேர்மை தாண்டக்கூடாது. ஒரு கண்டிஷன். ஒய்யோட வேல்யூ 3 விட குறைவாக இருக்கணும். அப்போ ஒய்யோட வேல்யூ 3 விட குறைவாக இருக்கணும். அப்போ ஒரே ஆப்ஷன் என்ன சார் இருக்கும்? இங்கே 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான், 0 அகைன் 0.1. அப்போ என்ன சார் நமக்கு கிடைக்கும்? ஸோ 0 + 0 + 0 + 0.1 + 0 + 0.1. அப்போ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 0.2 கிடைக்கும் இல்லையா சார்? எக்ஸோட வேல்யூ 2 விட குறைவாக இருக்கணும். தென் ஒய்யோட வேல்யூ 3 விட குறைவாக இருக்கும். ஃபைன். ஸோ அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பாருங்க சார். எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கணும், 2.5 விட குறைவாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் P ஆஃப் X 1 less than X less than 2.5 இல்லைங்களா? ஸோ 1 less than X less than 2.5. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கணும், 2.5 விட குறைவாக இருக்கணும். அப்போ 1 விட பெருசாக இருக்கணும்னா இது தாண்டி இருக்கணும் சார். இது மார்ஜினல். இது எதை பேஸ் பண்ணி சார் வரும்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸை மட்டும்தான் பேசியிருக்கோம். அப்போ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதிலிருந்து வந்திருக்கும் இல்லைங்களா? 1 விட தாண்டி இருக்கணும், 2.5 விட குறைவாக இருக்கணும். அப்போ 1 தாண்டி இருக்கணும்னா ஒரே ஆப்ஷன் 2 தான் இருக்கணும். 2.5 விட குறைவாக இருக்கும்னாலும் 2 தான் இருக்க முடியும். அப்போ ஒரே ஆப்ஷன் P ஆஃப் X ஈக்குவல் டு 2 தான் இருக்க முடியும். அப்போ அதுக்கான பாயிண்ட் என்ன சார்? 0.2 தான். ஏன்னா இது மார்ஜினல். ஏன்னா ஒரு எக்ஸை மட்டும் தான் பேசுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸையும் பேசியிருக்கோம், ஒய்யும் பேசியிருக்கோம். இங்கே வெறும் எக்ஸை மட்டும் தான் பேசியிருக்கோம். அதனால மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வச்சு தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் முடிஞ்சது. ஸோ தேர்ட் ஒன் என்னன்னு பாருங்க சார். ஒய் 0 to 2.5. ஒய்யோட வேல்யூ 0 விட பெருசாக இருக்கணும், 2.5 விட குறைவாக இருக்கணும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா P ஆஃப் 0 less than y less than 2.5. அப்போ இது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஒய்ல பார்க்கணும். மார்ஜினல் PDF ஒய்ல பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது 0 விட அதிகமாக இருக்கணும், 2.5 விட குறைவாக இருக்கணும். அப்போ 0 விட அதிகமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை தாண்டி தான் சார் இருக்கணும். இதான் 0, அது தாண்டி இருக்கணும். 2.5 விட குறைவாக இருக்கணும். அப்போ இங்கே இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ 2 பாயிண்ட் தான் வரும். ஸோ 1 and 2 மட்டும் தான் வரும். அப்போ 0.2 0.2. அதாவது P ஆஃப் 1 வரும். X ஈக்குவல் டு y ஈக்குவல்ஸ் டு 1. y ஈக்குவல்ஸ் டு 1 கிடைக்கும் சார். தென் y ஈக்குவல்ஸ் டு 2 கிடைக்கும். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ y ஈக்குவல் டு 1க்கான வேல்யூ 0.2, 2க்கான வேல்யூ 0.2 தான். அப்போ 0.2 + 0.2. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சார் வரும்? 0.4. ஸோ மார்ஜினல் PDF வச்சு y கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கான்னு பாருங்க. E ஆஃப் X, E ஆஃப் Y, வேரியன்ஸ் ஆஃப் X, வேரியன்ஸ் ஆஃப் Y. ஓகேங்களா? அப்போ E ஆஃப் X, E ஆஃப் Y கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த டேபிளை மறுபடியும் டைம் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் மீன் வேல்யூ சார். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன சார்? சம்மேஷன் எக்ஸ் இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. இது கிளியரா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ், கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0 இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் சார்? 0 இன்டு 0. அடுத்த வேல்யூ எக்ஸுக்கான வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2. ஸோ 1 இன்டு 0.2. நெக்ஸ்ட் வேல்யூ 2, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2. அப்போ 2 இன்டு 0.2. தென் லாஸ்ட் வேல்யூ 3, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.6. அப்போ 3 இன்டு 0.6. கேல்குலேட் ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, ப்ராப்ளம் கிடையாது. தென் 1 இன்டு 0.2னா 0.2 தான். ப்ளஸ் 2 இன்டு 0.2. தென் ப்ளஸ் 3 இன்டு 0.6. இதை ஒர்க் பண்ணிங்கன்னா 2.4 கிடைக்குது சார். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 2.4. ஸோ இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மெயின் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ தென் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அது என்ன சார்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. எக்ஸை மட்டும்தான் சார் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்கே 0 என்ன சார்? 0 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ 0க்கு பதிலாக 0 ஸ்கொயர், கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0. அடுத்தது 1 ஸ்கொயர், கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2. அகெயின் 2 ஸ்கொயர், corresponding probability 0.2. Then finally 3 square, corresponding probability 0.6. ஓகேங்களா?
இது ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன் 0. ஸோ தென் 1 இன்டூ 0.2னா 0.2 தான். ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4. 4 இன்டூ 0.2 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 இன்டூ 0.6. இதனோட வேல்யூ என்ன சார் கிடைக்குதுன்னா 6.4 கிடைக்குது சார். 6.4. தென் ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணிட்டோம். இமீடியட்டாக நம்ம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸே ஃபைன் பண்ணிக்கலாம் சார். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன சார்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இல்லையா சார்? அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன சார் வருது? 6.4 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் 2.4 அதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ 6.4 மைனஸ் 2.4 ஸ்கொயர் அதை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.64. வேரியன்ஸோட வேல்யூ 0.64. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா என்ன சார் கிடைக்கும்? சிக்மா எக்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் 0.64 போட்டால் என்ன வருதுன்னு பாருங்க சார். ஸ்கொயர் ரூட் 0.64 போட்டிங்கன்னா 0.8. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 0.8. ஸோ எதுக்கு சார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்து கோவேரியன்ஸும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ சிமிலர்லி இ ஆஃப் ஒய் ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்க்கு என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, அதே தான் சிக்மா இல்லை சம்மேஷன் ஒய் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இல்லைங்களா? அப்போ ஒய்க்கான வேல்யூ 0, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2. இப்போ 0 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2 ப்ளஸ் 1 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2. ஸோ 1 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2 ப்ளஸ் 2 corresponding probability 0.2. For 2 along with 0.2. Then finally 3 along with 0.4. So 3 along with 0.4. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க சார். கேல்சி எடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 1 இன்டூ 0.2 ப்ளஸ் 2 இன்டூ 0.2 ப்ளஸ் 3 இன்டூ 0.4 போட்டிங்கன்னா 1.8 கிடைக்குது சார். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் வேல்யூ 1.8. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அது என்ன சார்னா சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. அப்போ என்ன சார் கிடைக்கும்? இதே வேல்யூ தான் 0 ஸ்கொயர் எலாங் வித் 0.2 ப்ளஸ் 1 ஸ்கொயர் எலாங் வித் 0.2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் எலாங் வித் 0.2 plus 3 square along with 0.4. 3 square along with 0.4. இதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0.2 தான். செகண்ட் ஒன் 4 into 0.2. தேர்ட் ஒன் 9 into 0.4. அப்போ இதுக்கான வேல்யூ 4.6 கிடைக்குது சார். 4.6. தென் வேரியன்ஸ் ஒய். வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கான வேல்யூ expectation of y square minus expectation of y whole square. அப்போ expectation of y square கான வேல்யூ 4.6 சார். expectation of y கான வேல்யூ 1.8 whole square போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4.6 minus 1.8 whole square போட்டிங்கன்னா 1.36 கிடைக்குது சார். 1.36. அப்போ சிக்மா ஒய்ன்றது என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ் ஒய். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ் ஒய்க்கான வேல்யூ ஸ்கொயர் ரூட் 1.36. அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா 1.66 கூட போட்டுக்கலாம் சார். 1.16 அப்ராக்சிமேட்டா. ஓகேங்களா? இப்போ சிக்மா எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம், சிக்மா ஒய்யும் ஃபைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? தென் நம்ம கோவேரியன்ஸ் ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ தான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைன் பண்ண முடியும். அதுக்காக நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் தேவைப்படுது சார். அது என்ன சார்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னா சம்மேஷன் டபுள் சம்மேஷன் போட்டுக்கலாம். எக்ஸ் ஒய் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய். ஸோ எங்கே வேல்யூ இருக்குன்னு பாருங்க. இங்கே மட்டும்தான் வேல்யூ உண்டு ஃபர்ஸ்ட் ரோல. அப்போ வேல்யூஸ் என்ன சார்? எக்ஸில் 3 ஒய்ல 0. அப்போ எக்ஸில் 3 ஒய்ல 0
கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.2. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க சார், இங்க இருக்கு. எக்ஸில் 1, ஒய்ல 1, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.1. எக்ஸ்லையும் 1, ஒய்லையும் 1, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.1. அடுத்து இங்க இருக்கு பாருங்க சார், எக்ஸில் 2, ஒய்ல 1. எக்ஸில் 2, ஒய்ல 1, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.1. அடுத்து இங்க பாருங்க சார், எக்ஸில் 1, ஒய்ல 2. எக்ஸில் 1, ஒய்ல 2, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.1. தென் இங்க ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க சார், எக்ஸ்லையும் 2, தென் ஒய்லையும் 2, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.1. ஃபைனலாக இங்க ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க சார், எக்ஸ்லையும் 3, ஒய்லையும் 3. எக்ஸும் 3, ஒய்யும் 3, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.4. கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0, செகண்ட் ஒனுக்கு 0.1 கிடைக்கும். தென் 2 into 0.1, 2 into 0.1, then again 2 into 0.1, then 2 into 2, 4 into 0.1, ஃபைனலாக 3 into 3, 9 into 0.4. இதனோட வேல்யூ 4.5 கிடைக்குது சார். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ 4.5. ஸோ தென் என்ன சார் பண்ணோம், கோவேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அது என்ன சார் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ 4.5. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சார் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கு 2.4, ஒய்க்கு 1.8. அப்போ 2.4 இன்டு 1.8. ஸோ 4.5 மைனஸ் 2.4 இன்டு 1.8 கொடுத்தீங்கன்னா வேல்யூ 0.18 வருது சார், கோவேரியன்ஸ் வேல்யூ. ஸோ கோவேரியன்ஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். நாட் இண்டிபெண்டன்ட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா they are independent. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நாட் இண்டிபெண்டன்ட் சொல்லலாம், இல்லை டிபெண்டன்ட் சொல்லலாம். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0னா தான் நம்ம ரோ ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கணும் அதெல்லாம் பாருங்க. ஸோ ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் கேட்டிருக்கோம். அப்போ இந்த லாஜிக்கை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கோவேரியன்ஸையும் முடிச்சாச்சு. மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியாச்சு, தான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சுது. அப்போ என்ன சார் பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்லேஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. தென் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அது என்ன சார் கார்லேஷன் அப்படின்னா, ரெண்டுக்குமே ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கார்லேஷனுக்கான ஃபார்முலா என்ன சார் ஞாபகம் இருக்கா சார், கார்லேஷனுக்கான ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது ரோ சொல்லுவோம். ரோவோட வேல்யூ என்ன சார், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்டு சிக்மா ஒய். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ 0.18 இல்லைங்களா. சிக்மா எக்ஸ் இப்போ தான் முன்னாடி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சிக்மா எக்ஸோட வேல்யூ 0.8, சிக்மா ஒய் வேல்யூ 1.16. சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். 0.8 இன்டு 1.16. அப்போ ரோக்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க சார், 0.18 டிவைடட் பை 0.8 இன்டு 1.16. இதை போட்டிங்கன்னா 0.19 கிடைக்குது சார். அப்ராக்சிமேட்லி 0.194 கூட எடுத்துக்கலாம் சார். இது பாசிட்டிவ் கார்லேஷன் தான். ஓகேங்களா. ஸோ தென் இது முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பாருங்க சார். ஃபைனல் அட் தி லாஸ்ட் நம்ம கையில் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்க, கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ கார்லேஷன் முடிஞ்சது. அப்போ இது ஓவர் கண்டிஷனல் டென்சிட்டி ஒய் கிவன் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கண்டிஷனல் டென்சிட்டி கிவன் ஒய் ஈக்குவல் டு 1 இல்லைங்களா. ஸோ conditional probability for y given x equals to 1. அதாவது p of y given that x equals to 1 ஃபைண்ட் பண்ணும் சார். அதுக்கு again அந்த படத்தை ஒரு டைம் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக அந்த டயக்ராம் மட்டும், டேபிளை மட்டும் நான் ஒரு டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு 1 தான், எக்ஸோட வேல்யூ 1 தாண்டக்கூடாது இல்லைங்களா. ஸோ பொதுவாக கண்டிஷனல் டென்சிட்டி என்ன சார் எழுதுவோம், பி ஆஃப் ஏ பார் பி இருந்துச்சுன்னா நம்ம இன் ஜென்ரல் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பின்னு எழுதுவோம். இது பொதுவாக. இங்கே 2D பொறுத்தளவுக்கு என்ன சார் எழுதுறேன்னா,
P of A, B இல்லைன்னா X, Y கூட சொல்லலாம். P of X, Y நம்ம X, Y டீல் பண்ணுறதுனால P of X, Y divided by P of X equals to 1 மட்டும்தான் ஆப்ஷன். ஸோ X equals to 1 அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் கேட்டிருக்கோம். அப்போ Yக்கு வேல்யூஸ் என்னெல்லாம் வரலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். அப்போ என்ன ஆப்ஷன் வருங்க சார்? P of ஃபர்ஸ்ட் வேல்யூ கீழே B அப்போ Yக்கான வேல்யூ 0 தென் கரஸ்பாண்டிங் Xக்கான வேல்யூ 1. ஸோ ஒரு ஆப்ஷன் இல்லைங்களா சார்? இந்த டேர்ம் வரும் தானே சார்? X equal to 0 இது X equal to 1 அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் வரும் இல்லைங்களா? X equal to 1 அப்போ Yக்கு பாசிபிலிட்டி 0, 1, 2 and 3 இருக்கு. அப்போ Yக்கு 0, Xக்கு 1. அப்போ என்ன சார் வரும் மேலே? 1, 0 Xக்கு 1, Yக்கு 0 divided by P of X equals to 1. அப்போ Xக்கு 1, Y 0 என்ன வருதுன்னு பாருங்க சார். Xக்கு 1, Y 0னா வேல்யூ 0. அப்போ வேண்டியதே கிடையாது இல்லைங்களா? ஸோ அடுத்த வேல்யூ P of Yக்கு 1 at the same time Xக்கு 1. அப்போ என்ன சார் வேல்யூ வரும்? P of 1, 1 divided by P of X equals to 1. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 1, 1க்கு வேல்யூ வச்சிருக்கோம் 0.1. இப்போ 0.1 divided by X equal to 1க்கான வேல்யூ 0.2. அடுத்த வேல்யூ என்ன சார் வரும்? Yக்கான வேல்யூ 2, Xக்கான வேல்யூ 1. அப்போ என்ன சார் வந்திருக்கும்? P of 1, 2. ஸோ 1, 2 divided by P of X equals to 1. ஸோ 1, 2க்கான வேல்யூ என்ன சார் வச்சிருக்கோம்? அதுவும் 0.1 தான் ஓகேங்களா? இப்போ 0.1 divided by 0.2. at the last Yக்கான வேல்யூ 3. ஸோ P of Y equals to 3. அப்போ Xக்கான வேல்யூ 1. அப்போ என்ன சார் கிடைக்கும்? P of 1, 3 divided by P of X equals to 1. அப்போ 1, 3க்கு வேல்யூ என்ன சார்? இங்கே வேல்யூ இல்லை அப்போ 0. அப்போ அதுவும் 0 தான். ஃபினிஷ்டு. ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.